கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த வீரர்களை குறித்து இன்றைக்கு பார்ப்போம். ஏன்னா பரிசுத்த வீரர்கள்ன்றது பெரிய விஷயங்க. உண்மையாலுமே பரிசுத்தத்தை மரண பரியந்த கடைப்பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். அதாவது காத்து கொள்ளணுன்றது இன்னும் பெரிய அதாவது அப்படிப்பட்டவர்களாம் வீரர்கள் தான் சொல்லணும். உண்மையாலுமே யோசிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெண் ஆசைக்காக இணையத்துக்காக கூப்பிடும்போது அது அந்த இடத்த விட்டு ஓடி விடுவார், விட்டு விலகி ஓடியே போயிடுவார். வேதமாக அதுதான் சொல்லியிருக்கு. வேத பஸ்தமும் வசனமும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாவத்துக்கு விட்டு விலகி ஓடுங்க அப்படின்னு. அவர் ஓடினார், அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டார், தன்னை காத்து கொண்டார், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அப்போ எவ்வளோ பெரிய வீரம் பாருங்கள் அந்த இடத்துல. நம்ம எந்த இடத்துல ஒழுக்கமாக இருக்கிறோமோ அவங்களெல்லாம் உண்மையாலுமே பரிசுத்த வீரர்கள் தான். நம்ம அந்த இடத்துல இப்போ சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு குடிக்க கூப்பிட்டாங்க, வலுக்கட்டாயமாக கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டேங்கன்னுவாங்க. ஐயோ இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க, என்ன அறியாமல் நடந்துச்சுங்கன்னுவாங்க. அது எப்படிங்க நடக்கும்? அறியாமலாம் ஒன்றுமே நடக்காது. எல்லாம் தெரிஞ்சு என்ன செய்வாங்க, அதுக்கு இணைந்து தான் செய்கிறாங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு சாக்கு, ஏதாவது சொல்ல தப்பிக்கிறதுக்காக இப்படி. ஆனால் மேல்மே நம்ம என்ன செய்யணும், அதை விட்டு விலகி ஓடணும். நண்பர்கள் கூப்பிட்டாலோ, இப்போ நீதிமொழிகளாக தான் சொல்லப்பட்டிருக்குது, என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நம்ம திருடலாம், இதை பங்கிட்டுக்கலாம், இப்படி வட்டி வாங்கலாம்டா, இப்படியெல்லாம் செய்யலாம்டா, வாடா 4 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு ஏதோ ஒரு சாக்லேட்டை போட்டால் அது தெரியாது, வாசனை தெரியாது, என்னென்னோ சொல்லுவாங்க. இது யாருக்குன்னு தெரிய போது, வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு நாம் இந்த பக்கம் தப்பு செய்கிறது அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவங்க பரிசுத்தமாக இருக்கணும். அதாவது லேடிஸ் தன்னுடைய கற்பை காப்பாற்றிக்கணும். ஆனால் இவங்க மட்டும் இஷ்டத்துக்கும் போவாங்க எல்லா பெண்களோட. அது எவ்வளோ பெரிய ஒரு அருவருப்பான ஒரு காரியம் பாருங்கள். பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணுங்க. எல்லாருக்குமே அந்த இது இருக்குது, பரிசுத்தம் இருக்குது. ஆண் பெண்ணுன்னு இல்லை, எல்லோருமே தன்னுடைய சரீரத்தையும் கட்டுக்குள்ளே வைத்து தன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களே தான் பரிசுத்த வீரர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் இந்த விஷயத்தில் அவங்கள சொல்லுவேன். அப்புறம் விசுவாசத்தை காத்துக்கொண்ட சாத்ராக் மேஷாக் நீங்களை நெருப்பில் போட்டு நாங்கள் அங்கே கருகி சித்தாலும் பரவாயில்லை, எங்களை காப்பாற்றினாலும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் விசுவாசத்தை விட்டு விலக மாட்டோம், அவரே உண்மையான தெய்வம் என்று அழகாக அப்படியே ஸ்டெடியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தானியேல் சிங்கக்கபியில் போட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரை மாத்திரம் அங்கே தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள் வரும், பாவத்துக்கு விழுகிறமான காரியங்கள் எல்லாம் வரும். ஆனால் நாம் நேர்மையாக தானே இருக்கும். ஏன் தன்னாலே இந்த மாதிரியான விழுற மாதிரியான ஒரு காரியங்கள் நடக்குது? இந்த யோசிப்புக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் நடந்தாலும் நாம் என்ன செய்யணும், உதாரிச்சுக்கணும். நம்மளுடைய ஞானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம இருதயத்தில் நம்ம அதை உணர்த்தப்படும், இது பாவம், இது பாவம் இல்லை என்பதை. அப்போ பாவம்ன்ற காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், விலகி ஓடணும். நம்ம பரிசுத்த வீரர்களாய் அங்கே திகழ வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.